ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ கொஞ்சம் பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ஓகே. இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அலைட் மோஷனோட ஒரு நல்ல வெர்ஷன் இப்போ வரைக்குமே சரியாக கிடைக்கல. ஸோ அதனால் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா லேட்டர் இந்த மாதிரி கொடுத்து பேக் வந்துடுங்க. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து எஸ்கேப் மட்டும் ஆகிட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக அந்த லிரிக்ஸை அந்த எஃபெக்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லிரிக்ஸ் நான் மேக் பண்ண பார்த்தீங்களா, அதை நான் காமிக்கிறேன். பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் ஆட் பண்ணுங்கள். அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரே கலர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் நல்லாவே தெரியும். ஓகேவா, இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சாங் எண்டு வரையுமே இந்த இது வரும். ஸோ அதனால் இது வரையும் நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் போயிடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் அந்த மாதிரி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மான்செரட் பிளாக் அப்படின்னு இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக அலைட் மோஷன்லேயே உள்ள ஃபாண்ட்டு தான். இதுக்கு தனியாக நீங்கள் ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணலாம் கிடையாது. சைடில் கேட்டகரிலாம் கொடுத்துருப்பாங்க, அந்த கேட்டகரியில் இருக்கும். நீங்கள் இம்போர்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இம்போர்ட் உள்ள ஃபாண்ட் மட்டும் தான் காமிக்கும். அதனால் எந்த கேட்டகரிலாம் எடுத்து விட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வைங்க. நான் ஒயிட் கலர் வச்சுருக்கேன். அதே மாதிரி லிரிக்ஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு டிக்ரீஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு 20 கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். ஸோ நம்ம லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அது பெருசாகவே தெரியும். இதையும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வரையுமே இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாங் எண்டு வரையுமே நான் அந்த லிரிக்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கலர் வந்து பிளாக் கலராக வைங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு லிரிக்ஸாக வரும்போது அதோட கலர் தான் நம்ம ஒயிட் கலர் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லிரிக்ஸாக மார்க் பண்ணியிருப்பீங்க. அந்த இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் லிரிக்ஸில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு எந்த லிரிக்ஸ் வருதோ அந்த லிரிக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. இப்போது இதில் வந்து வேறொரு கையோட இப்போ இந்த 2 லிரிக்ஸ் ஒன்றா வருது அப்படின்னா அதை மட்டும் வச்சுட்டு மீதி உள்ள லிரிக்ஸ், அதாவது உன் விரல் அதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக அதை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நான் அதை ஃபுல் உன் விரல்லேருந்து இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி வச்சுட்டு ஒயிட் கலராக மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி அலைன் பண்ணிச்சிடுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸு. ஸோ இப்போ இது உன் விரல் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இது மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இப்போ அதை மட்டும் வச்சுட்டு மேலே எல்லா லிரிக்ஸ் இருக்கும். இப்போ வேறொரு கையோட கூட இன்க்ளூடிங் இருக்கும். ஸோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா அதை வச்சுட்டு மேலே உள்ளதையும் டெலீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருலையும் வச்சுட்டு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு மேலே அந்த லிரிக்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த லிரிக்ஸ் கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி அடுத்தது நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லிரிக்ஸ்லையும் அந்த ஒயிட் கலர் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் இதில் வந்து அந்த இன் அவுட்டோட வேல்யூ வந்து ஒரு 20 இல்லை 30 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் போயிட்டு நீங்கள் அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேக் பண்ண ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ஷேப் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த சாங் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லிரிக்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, எந்த லிரிக்ஸ் வேணுமோ அதை மட்டும் ஒயிட்டாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஃபுல் லிரிக்ஸை மேக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த லிரிக்ஸ் சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஸோ அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.